வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இசைஞானி இளையராஜா மாஸ்ட்ரோ சிம்பனி இசையமைச்ச மாபெரும் இசையமைப்பாளர். 1000 படங்களுக்கு மேல இசையமைத்து மாபெரும் சாதனை புரிந்தவர். அந்த படத்துல ஒரு படத்துக்கு 6 பாட்டுன்னா கிட்டத்தட்ட அவரேஜா வச்சுக்கிட்டோம்னா, நான் சொல்றது வந்து அப்ராக்சிமேட்டா அது எவ்வளவு 6000 பாட்டுக்கு மேல இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அதுக்கப்புறமா அவருடைய நத்திங் பட் விண்டு, ஜஸ்ட் ஹவு டு நேம் இட், இந்த மாதிரியான ஆல்பம், தேவாரம், அந்த மாதிரி திருவாசகம், அந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை இசைஞானி இளையராஜா. அதை தவிர எண்ணற்ற இசை கச்சேரி, மியூசிக் கான்சர்ட்ஸ் அவர் பண்ணாத சாதனையே கிடையாது. இசைத்துறையில தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லயுமே இசைஞானி இளையராஜா அப்படின்னா அது வந்து ஒரு இந்தியாவுக்கே ஒரு பேர் எடுத்து கொடுத்த ஒரு மாபெரும் இசையமைப்பாளர். ஸோ அப்படிப்பட்ட இசைஞானி அவர்களுக்கு வந்து பாராட்டு விழா அது வந்து ஏற்கனவே நடத்த வேண்டியது. அது வந்து இப்ப செப்டம்பர் 11 தமிழக அரசு சார்பில் வந்து அந்த பாராட்டு விழா தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நடக்கக்கூடிய அந்த விழா. ஏன்னா அவர் இப்ப இங்கிலாந்து போயிருக்காரு, ஜெர்மன்லாம் போயிருக்காரு. அதை முடிச்சுட்டு அவர் வராரு. அப்புறம் அதுல வந்து உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் பங்கு பெற்று இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவா இது அமையும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இளையராஜா 75க்கு ஒரு மிகப்பெரிய விழாவை நடிகர் சங்கம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த விழா தமிழ் சினிமால பாராட்டு விழாக்கள்லயே பெஸ்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல வந்து கமல் 50, விஜய் டிவி நடத்தின கமல் 50, அதுல வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதாவது தமிழ்ல வந்து இருக்கக்கூடிய பெரிய நட்சத்திரங்கள், தெலுங்கு, ஹிந்தி சினிமா, அந்த மாதிரியான இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் எல்லாமே கலந்துகிட்ட விழான்னா அது கமல் 50. அதுக்கப்புறம் கமல் 60, இளையராஜா 75. இப்ப அதே மாதிரி ஒரு மாபெரும் விழானா இந்த விழா தான். இதுல வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய மாபெரும் கலைஞர்களான கமலஹாசன், ரஜினிகாந்த் மட்டும் இல்லாமல் மலையாள திரையுலகத்தை சேர்ந்தவர்கள், தெலுங்கு திரையுலகம், கன்னட திரையுலகம், அப்புறம் ஹிந்தியில இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவா நடத்துறாங்க. ஏற்கனவே நம்ம இசைஞானி இளையராஜாவுக்கு வந்து அமிதாப் பச்சனுடைய படம், அமிதாப் பச்சன் தனுஷ் சேர்ந்து நடிச்ச படம், அந்த படத்துடைய விழா, அது 1000வது படமாக ஒரு விழா நடத்தினாங்க. 1000 படம் பண்ணதுக்காக. அது 1000வது படம் கிடையாது, பட் 1000 படம் பண்ணதுக்காக அந்த ஆடியோ லான்ச் மாதிரி ஒரு நிகழ்ச்சியில உலகநாயகன் கமலஹாசன், அப்புறம் ரஜினிகாந்த் எல்லாமே கலந்துக்கிட்டு அமிதாப் பச்சன் கேள்வி கேட்க கமல், ரஜினி பதில் சொல்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்படி நடத்தினாங்க இளையராஜாக்கு. அது வந்து பெரிய ஒரு ஒரு ட்ரீட்டா இருந்தது இளையராஜா ரசிகர்களுக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு ட்ரீட்டா அமையும். வெற்றிமாறன் ஒரு மாபெரும் இயக்குனர். அவருக்கு வந்து செப்டம்பர் 4 பிறந்த நாள். அதாவது பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டு வெற்றிமாறன். ஏன்னா வெற்றிமாறன் வந்து அவருடைய கிராஃப்ட், ஏன்னா அவர் பாலு மகேந்திரா ஸ்கூல்ல இருந்து வந்தவர். ஒரு படத்தை எப்படி செதுக்கணும், என்ன மாதிரி ஒரு கதையமைப்பு இருக்கணும், அதை எப்படி, அதாவது ஒரு நாவல் இருக்குன்னா அந்த நாவலை வந்து திரைப்படமாக்குறதுங்கிறது சவாலானது. அப்படியே ஒரு நாவலை எடுக்க முடியாது. அதாவது நாவல்ங்கிறது வந்து எழுத்து வடிவம், அதை வந்து திரை வடிவமாக்கும் பொழுது அதுக்கான சில நுவான்சஸ்லாம் இருக்கு. இப்ப பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு நாவல், அதை படமாக்கும் பொழுது அப்படியே பொன்னியின் செல்வன் எடுக்க முடியாது. கல்கி வந்து 3 பக்கத்துக்கு வர்ணனை பண்ணுவாரு. 3 பக்கத்துக்கு வர்ணனை பண்ணதை நம்ம அப்படியே அதை ஒரே ஷாட்ல எடுத்துடலாம். அதுதான் திரைமொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசம். அது நன்கு புரிந்தவர் வெற்றிமாறன். ஏன்னா வெக்கை அப்படிங்கிற ஒரு கதை வந்து அசுரனா மாறுறப்ப அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா கொடுத்தது. பொல்லாதவன் படம் அதே மாதிரி பொல்லாதவன் மிக சிறப்பா எடுத்திருப்பாரு. ஆடுகளம், அவருடைய படங்கள் எல்லாமே சிறப்பா எடுத்திருப்பாரு. அவர் வந்து இப்ப 2 படங்கள் தயாரிச்சிருக்காரு. ஒரு படம் மனுஷி, இன்னொரு படம் பேட் கேர்ள் அப்படிங்கிற படம். அதுல குறிப்பா பேட் கேர்ள், அதாவது கம்மிங் ஆஃப் ஏஜ் சினிமான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அடல்ட் ஸ்டேஜை வந்து ஒரு இளைஞனோ இளைஞியோ அடையும் பொழுது ஏற்படக்கூடிய கதை. இப்போ உதாரணமா சொல்லணும்னா நம்ம பாலு மகேந்திரா அவர்கள் எடுத்த 1979 எடுத்த அழியாத கோலங்கள், அந்த படத்தை பத்தி வெற்றிமாறன் சொல்றாரு. அழியாத கோலங்கள்ங்கிறது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் சினிமா. சம்மர் ஆஃப் 42 அப்படிங்கிற படத்தோட இன்ஸ்பிரேஷன் அந்த படம். ஒரு 5 இளைஞர்களை வச்சு கதை. அவங்க வந்து அந்த அவங்களுடைய அடல்ட் ஸ்டேஜில் நடக்கக்கூடிய சம்பவம் அவருடைய நண்பருடைய வாழ்க்கையில நடந்த, பாலு மகேந்திராவுடைய நண்பருடைய வாழ்க்கையில நிஜமாவே நடந்த சம்பவம். அவர் இறந்து போனது, அதை வச்சு அந்த ஒன்லைனை வச்சு இந்த படத்துடைய இன்ஸ்பிரேஷனை வச்சு அவர் அந்த கதை பண்ணாரு. அந்த படம் வந்து பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் கிடையாது. அந்த படத்துக்கு
உதவி செய்யணுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்திலே கமலஹாசன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அந்த படத்துக்கு ஒரு நாள் நடிச்சு கொடுத்தாரு. அந்த 4-5 சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, அதுல வந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பையனா, அந்த பிளாஷ்பேக்ல சொல்ற மாதிரி ஒரு பையனா உலகநாயகன் கமலஹாசன் ஒரு நாள் கால் ஷீட் கொடுத்தாரு. அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது. அந்த படம் வந்து தேவி பாலா அல்ல தேவி கலால வந்து ஒரு வருஷம் ஒன்ன படம். அதாவது அந்த பட்ஜெட்டுக்கு அந்த காலகட்டத்துல அது வந்து மிகப்பெரிய வெற்றி. இவர் வெற்றிமாறன் என்ன சொல்றாருன்னா, சம்மர் ஆஃப் 42வையும் அழியாத கோலங்களையும் பார்க்கும்பொழுது எனக்கு அழியாத கோலங்கள் மாபெரும் படைப்பா இருக்கு. அப்பவே இந்த படத்துக்காக கமல் சார் வந்து உறுதுணையா இருந்து அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. குட். அந்த பேட் கேர்ள்ங்கிற படம் வந்து அந்த மாதிரியான ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வரட்டும், பார்க்கலாம். அது வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, அது வரட்டும். அது விமர்சனம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே இது சம்பந்தமா சொல்லியிருந்தேன். அந்த கலைஞன் படத்தப்ப ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விபத்து, அந்த விபத்திலிருந்து மீண்டு வருவதற்கு 3 மாதங்களுக்கு மேலானது. அது சம்பந்தமா ஸ்ருதி ஹாசன் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, அவங்க ஸ்கூல்ல இருக்காங்க, யூனிஃபார்ம்ல கலர் ட்ரெஸ்ல வாங்க அப்படின்னு இவங்க கலர் ட்ரெஸ்னு ஹாப்பியா போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தா உங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் குழப்பாராவே என்னன்னு தெரியல அப்படின்னு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்காங்க. பதறி போய் பார்த்தா அவரு அன்கான்சியஸா இருந்திருக்காரு. கான்சியஸ் ஆகிறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 3 மாதங்கள் கழித்து அவர் தேறி வந்திருக்காரு. என்னை பொறுத்தவரை எங்க அப்பா சூப்பர்மேன் தான், அவருக்கு இருக்கிற வில் பவர் வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கூலி படத்துல ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர் என்னன்னா ரஜினிகாந்த் சோபனா அவங்க மடியில வந்து ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கும். அது ஏதோ ஒரு ரேண்டம் கிட்டு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா கமலஹாசன் சரிகா அவங்களோட நம்ம ஸ்ருதிஹாசன் இருக்கிற ஒரு போஸ்டர். அந்த போஸ்டர் தான் இப்ப வந்து அந்த போஸ்ட் இதுவா மாறி இருக்கு. இந்த போஸ்டர் அது அந்த போட்டோ தான் இந்த போஸ்டரா மாறி இருக்கு. அவங்க வந்து நுணுக்கமா அதை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நுணுக்கமா பண்ணாரு நம்முடைய லோகேஷ் கனகராஜ். ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தாருன்னா அது வந்து ஒரு நல்ல படமா வந்திருக்கும். அதை தவற விட்டுட்டாரு. அடுத்த படத்துல பாத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அடுத்த படத்தோட அறிவிப்பு வரணும். இப்ப என்னன்னா, இப்ப ஜாலியா போட்டிருக்காங்க கமல் ரசிகர்கள், என்ன தலைவரை சிம்புலாம் அடுத்த படம் அறிவிப்பு விட்டுட்டாரு, நம்ம இன்னும் அறிவிப்பு வராம இருக்கே அப்படின்னு சொல்லி ஜாலியா கமல் ரசிகர்கள் ராஜ்கமலை டேக் பண்ணி வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு. இதோ வெகு விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அன்பறிவு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்பறிவு படம் நம்ம வந்து ஏற்கனவே அதுல நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது பாருங்க. இப்ப லோகாங்கிற படத்துல கல்யாணி நடிச்சு 100 கோடிக்கு மேல அந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ண போகுது. அந்த படம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. அந்த படம் அவ்வளவு பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கு. ஸோ அந்த கரெக்டான நேரம் தான் அந்த காம்பினேஷன் அமைஞ்சு கமல் சாருக்கு பொண்ணா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அன்பறிவு படத்துல. ஸோ அது வந்து ஒரு அருமையான காம்பினேஷன் தானே, கமலஹாசன் அன்பறிவு அந்த காம்பினேஷன்ல கல்யாணி நடிக்கிறது.